செலுத்துகிறேன். நாங்கள் சில வேளைகளில் நினைப்பதுண்டு, இது ஒரு புத்தகம் தானே, இதை படித்துவிட்டு போதிக்கிறார்கள், படித்துவிட்டு சொல்லுகிறார்கள் என்று. தமிழ் புத்தகத்தை படித்துவிட்டு சொல்லிவிட்டு போயிடலாம், விஞ்ஞானத்தை மேத்ஸை நாங்கள் சொல்லிட்டு போயிடலாம். ஆனால் இந்த புத்தகம் எழுதி வைக்கப்பட்ட பின்பு கடைசியிலே எழுதப்பட்டிருக்கிறது. எப்படி என்றால், இந்த எழுதியிருக்கிற வார்த்தைகளில் ஒன்றை ஒருவன் கூட்டியும் சொல்லக்கூடாது, குறைத்தும் சொல்லக்கூடாது. இந்த இடத்திலே நிற்கிற எனக்கு ஒரு பயமும் நடுக்கமும் உண்டாயிருக்க வேண்டும். அதோடு கூட தேவனுடைய வார்த்தையை மட்டும் கொடுக்கணும் என்கின்ற ஒரு சிந்தையை காணப்பட வேண்டும். அப்பொழுதுதான் இதில் உள்ளதென்று கொடுத்து விடலாம். இன்றைய நாளைக்கு நான் என்னத்தை குறித்து தியானிக்கலாம் என்று நான் நாளைக்கு நாள் தேவனிடத்திலே அவரோடு கூட ஜெபம் பண்ணி நடந்த போது, தேவன் என்னுடைய இருதயத்திலே வைத்த காரியத்தை நினைக்கும் போது எனக்கு ஒரு நிமிஷம் யோசிக்க தோன்றினது. எனக்கு என்று சொல்லும்போது நான் பெரியவன் அல்ல, அப்படி சொல்ல வரவில்லை. அந்த ஒரு மனுஷனாய் இருக்கிற எங்களுக்கு சில காரியங்களை வரும்போது நாங்கள் ஒரு நிமிஷம் நின்று நிதானிப்போம். அதைத்தான் நான் இந்த இடத்திலே சொல்ல வந்தேன். ஏனென்றால் ஒரு மனுஷன் தேவனால் உண்டாக்கப்படுகிறான். நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன். இந்த வார்த்தை சொல்லுகிறது, ஒரு மனுஷனை கடவுள் தான் உண்டாக்கினார். மனுஷன் தானாய் உருவாகவில்லை. மனுஷன் குரங்கில் இருந்து தோன்றவில்லை. அதே போலதான் மனுஷனை தேவன் உண்டாக்கின போது அவருடைய சாயலின் படியும் ரூபத்தின் படியும் எங்களை உண்டாக்கினார். மனிதன் என்னை தேவன் உண்டாக்கும் போது சும்மா கண்ட மாதிரி எல்லாம் உருவாக்கல, அவருக்கு தோன்றினபடியெல்லாம் அவர் உண்டாக்கல. தன்னுடைய சாயலின் படியும் தன்னுடைய ரூபத்தின் படியும் மனுஷனை உண்டு பண்ணுவோமாக என்று சொல்லி தேவன் உண்டு பண்ணினார். அப்படி என்றால் நாங்கள் யோசித்து பார்க்க வேண்டும், அவருடைய சாயலின்படி என்றால் தேவன் எவ்வளவு கனமுள்ளவர், தேவன் எவ்வளவு மகிமையுள்ளவர். அப்படியான ஒருவர் அவருடைய சாயலின்படியும் அவருடைய ரூபத்தின்படியும் எங்களை உண்டு பண்ணினார். இதனாலே தான் சிலர் சொல்லுகிறார்கள், தேவனோடு அதிகம் கூட நடந்தவர்கள் தேவன் நம்முடைய சாயலாக தான் இருக்கிறார் என்று. ஆனால் அதை ஒருவனும் எதிர்த்து இல்லை என்று சொல்ல முடியாது. ஏனென்றால் சொன்னவர், நீ தேவனை கண்டியா என்றால் நோ என்றால், அப்ப நீ எப்படி அதை எதிர்த்து பேச முடியும்? ஒன்றை காணாதவன் அதை குறித்து எதிர்த்து பேச முடியாது, அதை கண்டவன் அதை குறித்து சொல்ல முடியும். இந்த வார்த்தை தேவன் எங்களோடு கூட இருக்கிற தேவன். ஆபிரகாமை தேவன் தெரிந்து கொண்டார், ஆதாமை உண்டு பண்ணினார். இந்த வார்த்தை தெளிவாய் சொல்லுகிறது, ஆதாமோடு அவர் ஏதேனிலே நடந்தார். அவர் நடக்கிற சத்தத்தை ஆதாம் கேட்டான், அவரோடு உலாவினான், நடந்தான். அப்ப அவருக்கு ஒரு ரூபம் உண்டு, அந்த ரூபத்தை அவன் கண்டான். அப்படியா இருக்கும்போது மனுஷனை தேவன் தன்னுடைய சாயலின்படி உண்டாக்கினார் என்றதுதான் நாங்கள் நம்புவது. ஏன் நான் சொல்லுகிறேன் என்றால், தேவன் மனுஷனை உண்டு பண்ணின பின்பு தன்னுடைய விருப்பத்தின்படி தான் மனுஷன் இருக்க வேண்டும் என்று அவன் நினைத்தான். ஆனால் மனுஷன் என்றாலோ தன்னுடைய இஷ்டத்தின்படி தான் வாழ அவன் விரும்புகிறவனாய் இருக்கிறான். ஏனென்றால் அவனுக்கு அவைகளை நிறைவேற்றுகிறது தான் அவனுக்கு நல்லதாய் கண்டது. தான் நினைக்கிறதையும் தான் விரும்புகிறதையும் செய்வதுதான் மனுஷனுக்கு நல்லதாய் கண்டது. அவன் அதை நல்லதாய் கண்டபடியினால் அவன் அதை செய்கின்றான். ஆனால் தேவனோ தான் விரும்புகிறதை செய்யும்படி அவர் கட்டளையிடுகிற தேவனாய் இருக்கிறார். எங்களுடைய வாழ்வில் தேவன் செய்ய விரும்புகிறதை நாங்கள் செய்வது எங்களுக்கு நன்மைக்கு ஏதுவாய் இருக்குமே தவிர தீவைக்கு ஏதுவாய் இருக்கிறதில்லை. மன்னிக்க வேண்டும். ஆனாலும் நாங்கள் தேவனுடைய வார்த்தை எங்களுக்கு வருகிற போதும் அதை பிடித்துக் கொள்ளுவதற்கு ஒரு சிலர் தான் அதை பிடித்துக் கொள்ளுகிறார்கள்.
சிலர் விட்டு விடுகிறார்கள். பிடித்துக் கொள்ளுகிறவர்கள் அந்த நன்மைக்குள்ளாக நடக்கிறார்கள். விட்டு விடுகிறவர்கள் அந்த நன்மையை பெறாமல் போய்விடுகிறார்கள். அதைத்தான் இயேசு கிறிஸ்துவானவர் தன் வாழ்நாட்களிலே நடந்த போது அதை காண்பித்தார். தேவன் அன்புள்ளவர். தேவன் எவ்வளவு அன்புள்ளவர் என்றதை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். அதற்கு தான் நான் போக விரும்புகிறேன். ஆனாலும் தேவன் கீழ்ப்படியும்படி அழைத்த மனுஷன் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போகும் போதும் தேவன் அவரை நேசிக்கின்றார். நாங்கள் எங்களுக்கு கீழ்ப்படுகிறவர்களை, எங்களை நேசிக்கிறவர்களை தான் நாங்கள் நேசிப்போம். அது மனித இயல்பு. எங்களை ஒருவர் வெறுத்து விட்டால் சிலர் வெறுத்து உதறி விடுவார்கள், சிலர் தேடி தேடி போவார்கள் அவர்கள் மேல் கொண்ட அன்பின் நிமித்தம். அது மனுஷனுக்கு மாறுபடும். ஆனாலும் சில வேளைகளில் வெறுத்து கைவிட்டு விடுவார்கள், போனவன் போகட்டும் என்று. ஆனால் தேவன் கடவுள் அப்படிப்பட்டவர் அல்ல. தான் உருவாக்கினவன் தனக்கு கீழ்ப்படியாத போதும், தன்னை எதிர்த்த போதும், தன்னை விட்டு போன போதும், அவன் திரும்பி அவரிடத்தில் வராத போதும் அவனை தேடி போய் அவனுக்கு சகலவற்றையும் செய்கின்ற தேவன், சொன்னதை செய்கின்ற தேவன் அவர்தான் தேவனாகிய கர்த்தர். நாங்கள் சொல்லுகிற ஆபிரகாமின் தேவனும், ஈசாக்கின் தேவனும், யாக்கோபின் தேவனுமாயிருக்கிற இஸ்ரவேலின் தேவன் என்று சொல்லுகிறோம். இதில் ஏன் அப்படி சொல்லப்படுகிறது என்றால், பூமியிலே மனுஷர்கள் நிறைய பேர் இருந்தார்கள். ஒருவரை தேவன் கண்டு அவரை அழைத்து, நீ என்னிடத்தில் வா, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்ற போது ஒரு பேச்சும் பேசாம எல்லாவற்றையும் விட்டு அந்த தேவன் பின்பாக அந்த மனுஷன் போக ஆயத்தமாயிருந்தான். அவன் வருவான் என்று கண்ட தேவன் அந்த மனுஷனை அழைத்தார், அவனை கூப்பிட்டார், அவன் வந்தான், அவனுக்காக சொன்ன எல்லாவற்றையும் செய்து முடித்தார். அதனாலே தான் நீங்க யார் என்று கேட்கும்போது, நான் ஆபிரகாமின் தேவனும், ஈசாக்கின் தேவனும், யாக்கோபின் தேவனுமாய் இருக்கிறேன் என்று சொல்லி அவர் தன்னை அடையாளப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். அவர் அப்படி அடையாளப்படுத்தி கொள்ளுகிறாரே அல்லாமல் அவர் அவருக்கு மாத்திரம் தேவன் அல்ல, அவரே சர்வலோகத்துக்கும் தேவனாய் இருக்கிறவர். அதனாலே தான் இன்றைக்கு எனக்கும் அவர் தேவனாய் இருக்கிறார். நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். தேவன் மீண்டும் எங்களை சேர்த்துக் கொள்ளுகிற தேவனாய் இருக்கிறார். நாங்கள் யாராய் இருக்கலாம், எங்கே இருக்கலாம், எப்படியும் இருக்கலாம். எங்களுக்கு தேவனுக்கு பிடித்ததை செய்யலாம், பிடிக்காததை செய்யலாம், நாங்கள் எங்களுக்கு விரும்பினதை செய்யலாம். ஆனால் தன்னிடத்தில் சேர்க்கும்படி, தன்னைத்தான் எங்களுக்கு நன்மை செய்யும்படி மீண்டும் சேர்த்து கொள்ளுகிற தேவன் அந்த தேவன் தான் நாங்கள் ஆராதிக்கிற தேவன். ஏனென்றால் நாங்கள் தேவனை தேடி போகின்றோம். கடவுளை எங்களுக்கு தெரிந்ததை நாங்கள் தேடி போகின்றோம். அதனாலே எங்களுக்கு தேடி போய் பழக்கப்பட்டு விட்டது. தேடி வருகிறதை ஏற்றுக்கொள்ளுவதும் இல்லை. சில வேளையில் நான் என்னுடைய வாழ்வில் கண்ட அனுபவம் ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். எனக்கு தெரிந்த ஒரு சகோதரி இலங்கையில் இருந்தார். அவன் மிகுந்த அழகுள்ளவளாக இருந்தார். அவருக்கு பின்னாலே ஒரு அண்ணா சரியான பாசம் உள்ளவராக இருந்தார். அவர் தன்னுடைய எல்லாவற்றையும் கொடுத்து நேசித்தார். அவர் தூர தேசத்துக்கு வந்து விட்டார். அந்த தூர தேசத்திலே இருந்து கூட தான் பணங்களை எல்லாம் அனுப்பி வைத்தாரு, நேசித்தாரு. தனக்கு நன்மை வருகிறதை அறியாமல் அந்த நேரத்திலே இன்னொருவர் அவரை நேசிக்கும் போது அவர் பின்னாக போனாங்க. கடைசியிலே அவராலே ஒதுக்கப்பட்டவளாய் மாறினாள். அப்பொழுதுதான் தன்னை நேசித்தவனுடைய அந்த அன்பு அவங்களுக்கு தெரிய வந்தது. அதே போலதான் நாங்கள் தேடி போய் அதிலே அனுபவப்பட்டதினாலே தேடி வருகிறதை சில வேளைகளில் நாங்கள் புறம்பே தள்ளுகிறவர்களாய் இருக்கிறோம். அப்படித்தான் இஸ்ரவேல் ஜனங்களும் இருந்தார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் எனக்கு தெரியும், எங்களுடைய தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு, ஈசாக்குக்கு, யாக்கோபுக்கு தேவன் வாக்குரைத்து விட்டார். அதனாலே ஒருபோதும் எங்களை கைவிட மாட்டார் என்று அவர்களுக்கு தெரிந்திருந்தது. அதனாலே அவர்கள் தங்களுடைய இஷ்டப்படி எல்லாம் நடந்தார்கள்.
தேவன் அவர்களை கைவிட்டு விட்டார். தேவன் அவர்களை கைவிட்டதினாலே எதிரிகள், ராஜாக்கள், வேறு ராஜாக்கள் எல்லாம் அவர்களோடு போய் யுத்தம் பண்ணி அந்த தேசத்தை அழித்து விட்டார்கள். இஸ்ரவேல் என்கின்ற ஒரு தேசம் இல்லாமல் போனதாகவே யாவருக்கும் தெரியும். இஸ்ரவேல் தேசம் சுதந்திரம் அடைவதற்கு முன்பு, ஒரு கிழமைக்கு முன்பு இஸ்ரவேல் தேசமே இருக்கல. அந்த தேசம் உருவாக்கப்பட்ட பின்புதான் இஸ்ரவேல் என்கின்ற தேசம் உருவாக்கப்பட்டதாய் வரலாறு சொல்லுகிறது. அதே போலதான் எரேமியா என்கின்ற ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் தேவனுடைய ஊழியக்காரனாய் இருந்தார். அவருக்கு தேவனுடைய வார்த்தை எப்படி சொல்லுகிறது என்றால், தேவனுடைய வார்த்தை அவருக்கு உண்டாகி அந்த வார்த்தை சொல்லுகிறது. எரேமியா அவர் ஏசாயா நாட்களிலே வாழ்ந்தவர். அந்த எரேமியாவுக்கு தேவனுடைய வார்த்தை எப்படி சொல்லுகிறது என்றால், 3வது வசனம் சொல்லுகிறது, நீ என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை அறிவிப்பேன். இது ஒரு மனுஷனுக்கு சொல்லல, இது இஸ்ரவேல் தேசங்களுக்கு சொல்லும்படி ஒரு மனுஷனுடைய இருதயத்திலே உண்டாகிற தேவனுடைய சத்தம். அந்த தேவன் சொல்லுகிறார், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு போய் சொல்லு, உனக்கு உண்டான சத்தத்தை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு போய் சொல்லு. எப்படி என்று சொன்னால், நீங்க என்னை நோக்கி கூப்பிடுங்க, அப்பொழுது நான் உங்களுக்கு பெரிதான காரியங்களை நான் செய்வேன் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். இந்த தேசத்து ஜனங்கள் அவருக்கு தூரமாக இருந்தாங்க. பாவம், முன்பு நாங்கள் வாசிப்போம் என்றால், பாவம் செய்ததினால் நான் அவர்களை கைவிட்டபடியினால், அதிலே 4வது வசனமே சொல்லுகிறது, நாங்கள் வாசித்துக் கொண்டு போனோம் என்றால், 4:5 வாசித்துக் கொண்டு போனோம் என்றால், அவர்கள் எனக்கு பிரியம் இல்லாமல் நடந்தபடியினால், அவர்கள் எனக்கு தூரமாய் போனபடியினால், அவர்கள் என்னை விசனப்படுத்தினபடியினால், நான் அவர்களுக்கு என் முகத்தை மறைத்ததினால் அவர்களை வேறு ராஜாக்கள் வந்து அழித்து போட்டார்கள். இன்றைக்கு அவருடைய தேசம் மண் மேடாய் கிடக்கிறது, ஒரு புல் கூட முளைக்கல் என்று சொல்றாங்க. குறிப்பிட்ட காலத்துக்கு முன்பு இஸ்ரவேல் தேசத்தை போய் பார்க்கும்போது அந்த தேசத்திலே ஒரு புல் இல்லைங்க, அவ்வளவு வனாந்தரமா இருந்தது. அந்த வனாந்தரமா இருந்த தேசம் இன்றைக்கு இவ்வளவு செழிப்பாய் இருக்கிறது எப்படி என்ற கேள்வி இன்றைக்கும் விஞ்ஞானிகள் மத்தியிலே காணப்படுகிறது. அதான் சொல்லுகிறார், வனாந்திர வெளியிலே ஆறுகளை ஓட பண்ணுகிற கர்த்தர், அந்த ஆறுகளை கொண்டு வனாந்திர வெளியை நான் செழிப்பாய் மாற்றுகிற கர்த்தர் என்று சொல்லி ஒரு காலத்தில் இஸ்ரேல் தேசம் சொல்லும்போது சொல்லுவாங்க, இஸ்ரேல் அது வேற கடவுளே சொல்லி, அவர் சகலருக்கு கடவுள், அவர் தான் உலகத்துக்கே கடவுள். அவர் சொல்லுகிறார், நான் இவங்களை மீண்டும் கட்டுவிக்க போகிறேன், மீண்டும் நான் கூட்டி சேர்க்க போகிறேன், அவர்களை நான் எப்படி ஆசீர்வதிக்க போகிறேன், நான் எப்படி என்னென்ன அவைகளை அவர்களுக்கு கொடுக்க போகிறேன் என்கிறதைத்தான் இதிலே நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். பார்க்கிறோம், அதைத்தான் பிதா கிறிஸ்துவுக்குள்ளாக இன்றைக்கு எங்களுக்கு தந்திருக்கிறார். இது இஸ்ரவேல் தேசத்துக்கு கொடுத்து முடிந்தாயிற்று, இது நிறைவேறியாயிற்று இஸ்ரவேல் தேசத்துக்கு. ஆனா எனக்கு கிறிஸ்துவுக்குள்ளே நிறைவாகிவிட்டது. இனி ஒருவன் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு வருவானால் அவனுக்குள் இவைகள் நிறைவேறும். அதைத்தான் தேவனாகிய ஆண்டவர் சொல்லுகிறார். இது பழைய ஏற்பாடு, கிறிஸ்து பிறக்கிறதற்கு முன்பு, கிறிஸ்து பிறந்ததற்கு முன்பும் பின்பும் அவருடைய வார்த்தைகளை நான் உங்களை காட்ட விரும்புகிறேன். இதிலே 5வது வசனம் சொல்லுகிறது எப்படி, 6வது வசனம் சொல்லுகிறது எப்படி என்றால், இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் பெற பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பூரண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன். அழிஞ்சு போனாங்க தான் இல்லை என்று சொல்லிக் கொண்டு இருக்கிற இந்த ஜனங்களுக்கு அவர் சொன்ன வார்த்தை, ஆபிரகாமுக்கு சொன்ன வார்த்தை, நான் உன்னுடைய ஜனங்களுக்கு இதை செய்து முடிப்பேன் என்று சொல்லி, அந்த செய்து முடிப்பேன் என்று சொன்ன வார்த்தையை நிறைவேற்றும்படி தேவன் மீண்டும் அவர்களுக்கு ஞாபகப்படுத்துகிறார். எப்படி என்றால், நான் அவர்களுக்குள்ளே சௌக்கியமும் ஆரோக்கியமும் வர பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பூரண சமாதானத்தை. இவர்களுக்குள்ளே நான் இல்லாதபடியினால் சௌக்கியம் இல்லை, ஆரோக்கியம் இல்லை.
சமாதானம் இல்லை, அவர்களுக்குள்ளே நோய்கள், காரியங்கள், இவைகளையெல்லாம் நான் அவர்களுக்குள்ளே குணப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். ஒரு மனுஷனுடைய வாழ்விலே, ஒரு தேசத்துக்கு, ஒரு வாழ்வில் ஒரு தேசம் செழிப்படைய வேண்டுமானால் அந்த தேசத்திலே ஒரு சௌக்கியம் என்று நாங்கள் சொல்லும்போது சௌக்கியம் காணப்பட வேண்டும், நல்ல ஒரு நிறைவு காணப்பட வேண்டும், ஆரோக்கியம் காணப்பட வேண்டும், ஆரோக்கியமான ஒரு லைஃப் காணப்பட வேண்டும். அதாவது ஹெல்த்தி ஒரு தேசத்தில் ஒரு மனுஷனுக்கு மட்டுமில்லை, ஒரு தேசம் கூட செழிப்பா இருக்கணும் என்றால் அந்த தேசம் ஹெல்த்தியான தேசமாய் காணப்பட வேண்டும். அதோடு அவர்களை குணமாக்கி, அவர்களை விடுவித்து, நான் அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு சமாதானத்தை கொண்டலிடுகிறதோடு மாத்திரமல்ல, அவர் சொல்லுகிறார், சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன். சத்தியம் என்கின்றது அவருடைய வார்த்தை. நான் என்னுடைய வார்த்தையையும் கொடுத்து சகலவற்றையும் நான் இவர்களுக்கு கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். அதோடு கூட அவர் சொல்லுகிறார் 7வது வசனத்திலே, நான் யூதாவின் சிறையிருப்பையும் இஸ்ரவேலின் சிறையிருப்பையும் திருப்பி முன்னிருந்தது போல அவர்களை கட்டுவித்து, முன்பு இந்த தேசம் எப்படி இருந்ததோ, அழிக்கப்படக்கு முன்பு இந்த இஸ்ரவேல் தேசம், நீங்க போய் பார்த்தீங்கன்னா கூகுள்ல சர்ச் பண்ணி பாருங்க, the king David ruled the nation என்று அடிச்சு பாருங்க, அது எவ்வளவு பெரிய தேசமா இருக்கும், ரஷ்யாவை விட பெரிய தேசம். அதை சொல்லுவதா இருந்தால் கிங் டேவிட் அந்த ஆளுகை செய்த, அரசாட்சி செய்த அந்த தேசம், அப்படியான தேசத்தை தான் அவர் ஆட்சினார். அதை போல மீண்டும் நான் அவர்களுக்கு கொடுப்பேன் என்று சொன்னவர் இன்றைக்கு இஸ்ரவேல் தேசத்தை கட்டிக் கொண்டிருக்கிறார். சகலவற்றை அதே போலதான் நாங்களும் கிறிஸ்துவுக்குள்ளே போகும்போது எங்களுக்கு பூமி அல்ல, எங்களுக்கு பரலோக ராஜ்யம், நித்திய ஜீவனை அவர் கொடுக்கிறவராய் இருக்கிறார். அது வெரி இம்பார்ட்டன்ட். என்னென்றால் சிறை இருப்பை மாற்றுகிறார். நான் யூதாவின் சிறை இருப்பையும் இஸ்ரவேலின் சிறை இருப்பை திருப்பி, அவர்களை வேறு ராஜாக்கள் சிறைப்படுத்தி வைத்திருந்தாங்க, வேற காரியங்கள் அவர்களை அடிமைப்படுத்தி வைத்திருந்தது. எங்களையும் வேற காரியங்கள், என்னையும் வேற காரியங்கள் அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறது. யாரும் சொல்ல முடியாது. சில காரியங்கள் ஒவ்வொரு மனுஷனையும் அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறது. சில ஆக்களை நோய் என்கின்ற காரியம் அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறது. சில ஆக்களை பாவம் என்கின்ற காரியம் அடிமைப்படுத்தி வைக்கிறது. சில ஆக்களை வேதனை, துக்கம் என்கின்ற காரியம் அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறது. சமாதானம் இல்லாமல் நிலையற்று அலைகிறதான காரியங்கள் அவர்களை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறது. இப்படியான எல்லா காரியத்திலும் இருந்து நான் அவர்களை விடுவித்து, அவர்கள் எனக்கு விரோதமாய், இதான் வெரி இம்பார்ட்டன்ட் பாருங்க, இவ்வளத்தையும் அவர் யாருக்கு செய்கிறார் என்றால், அவர்கள் எனக்கு விரோதமாய் செய்த அவர்களுடைய எல்லா அக்கிரமங்களையும் அவர்களை நீங்கள் ஆக்கி சுத்திகரித்து. அதான் பைபிளில் ஒரு வசனம் இருக்கு, ஒருவன் உனக்கு விரோதமாய் ஒரு காரியம் செய்தால் நீ அவனுக்கு 7-70 தடவை மன்னி என்று. இப்போ ஒருவன் எனக்கு விரோதமாய் ஒரு காரியம் செய்தால் நான் 7-70 தடவை என்று சொல்லப்படுகிறது. அதாவது எங்களுடைய மரணம் நாங்கள் எப்பெல்லாம் மன்னிக்க முடியுமோ அப்பெல்லாம் மன்னிக்க வேண்டும். ஏனென்றால் நான் உனக்கு மன்னித்தது போல நீ மற்றவர்களுக்கு மன்னிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். நான் உன்னுடைய பாவங்களை நான் உனக்கு மன்னித்தது போல, நான் உன்னுடைய தப்பிதங்களை, குற்றங்களை நான் உனக்கு மன்னிக்கிறது போல நீ மற்றவர்களுடைய தப்பிதங்களை, குற்றங்களை நீ மன்னிக்க வேண்டும் என்று சொல்லி, அது எனக்கு ஒரு கட்டாயமாய் இருக்கிறது. சில வேளைகளில் அது எனக்கு விருப்பம் இல்லாமல் இருந்தாலும் அதை நான் செய்ய வேண்டியவனாய் காணப்படுகிறேன். செய்ய வேண்டும், கட்டாயத்தை நிமித்தம் செய்வது போலி. ஆனால் தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய ஆளுகை, தேவனுடைய காரியங்கள் என்னை நிரப்ப அது ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்குள்ளே வரும். அதனாலே தான் இந்த தேசத்திலிருந்து இலங்கை தேசத்துக்கு வந்து, இந்தியா தேசத்துக்கு வந்து தங்களை கொலை செய்தவர்களையும் மன்னித்த ஜீவனுள்ள சாட்சிகள் இருக்கிறார்கள். மிஷனரிஸ், நீங்கள் மிஷனரிஸில் போய் தேடி பார்த்தீங்கன்னா இந்தியா தேசத்திலே வந்து எத்தனையோ பேர் செத்திருக்கிறாங்க. கொலை செய்தவர்களை, கண்முன்பாக கொலை செய்த பிள்ளைகளை கோர்ட்டிலே கொண்டு நிறுத்தின போது அவர்களுக்கு தண்டனை கொடுக்க வேண்டாம், அவர்களை மன்னித்து விடுங்கள் என்று சொன்னதை கேட்டு கோர்ட் ஆடி போயிருந்த காரியங்கள் எல்லாம் இந்தியா தேசத்தில் நிறைந்திருக்கிறது. அப்ப தேவன் மன்னிக்கிறவராய் வெளிப்பட்டு
எங்களையும் மன்னிக்கும்படி செய்கிற தேவன். அந்த தேவன் என்ன சொல்லுகிறார் என்றால், அவர்கள் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்து அவர்களுடைய எல்லா அக்கிரமங்களையும் அவர்களை விட்டு சுத்திகரித்து, அவர்கள் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்து எனக்கு விரோதமாய் துரோகம் பண்ணின அவர்களுடைய எல்லா அக்கிரமங்களையும் மன்னிப்பேன். எங்களுக்கு ஒருவர் துரோகம் பண்ணினால் நாங்கள் மன்னிப்போமா? நாங்கள் சொல்லுவோம், செத்தாலும் உன்னை வீட்டு பாசல் நீ நான் மிதிக்க மாட்டேன், நீயும் மிதிக்கக்கூடாது. இதுதான் எங்களுடைய யாழ்ப்பாண ஸ்டைல். உண்மையா சொல்லுவேன்னா அப்படித்தான். நான் பார்த்திருக்கிறேன் எத்தனையோ பேரை. நான் உன்னை இவ்வளவாய் நம்பி இருந்தேன், நீ எனக்கு இப்படி செய்வாய் என்று நான் நினைக்கல. நீ செய்த துரோகம் என்னால் மறக்கவே முடியாது, நான் சாகிற வரைக்கும் மறக்க மாட்டேன் என்று சொல்லுகிற வார்த்தைகள் எல்லாம் வெரி டேஞ்சரஸ் ஆன வார்த்தை. ஏனென்றால் இந்த வார்த்தை நாங்கள் சும்மா சிம்பிளா சொல்லிட்டு போயிருக்கிறோம். இந்த வார்த்தைக்கு ஜீவன் இருக்கு, அதிகாரம் இருக்கு. அது சில வேளையில அவன் உண்மையா சாகும் வரைக்கும் அதை மன்னிக்காமல் இருக்கிறவர்கள் கூட வாழ்ந்தவர்கள் உண்டு. அப்படி பூமியிலே நாங்கள் வாழுகிறோம். ஒருவருக்கொருவர் சகோதரராயிருந்தும், ஒருவருக்கொருவர் நண்பராயிருந்தும், ஒருவருக்கு உறவினராயிருந்தும் நாங்கள் மன்னிக்காமல் வாழ்கிறோம். ஆனால் அவர் கடவுள், மன்னிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அவர் சொல்லுகிறார், இப்படியான காரியங்கள் எல்லாவற்றையும் நானும் உனக்கு மன்னிப்பேன் என்று. அவர்களுக்கு மன்னித்தவர் அதே போலதான் நம்மளுக்கு மன்னிக்கிறார். நாங்கள் அவருக்கு விரோதமாய் செய்த காரியங்கள், நாங்கள் செய்த பாவங்கள் எல்லாவற்றையும். அதனால்தான் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், பூமியிலே ஜோவானிலே சொல்லுகிறார், பூமியிலே மனுஷகுமாரனுக்கு மத்தேயுல பாவங்களை மன்னிக்க அதிகாரம் உண்டு என்று சொல்லுகிறார். மத்தேயு 6வது அதிகாரம் 9வது வசனத்திலே அவர் சொல்லுகிறார். இன்னொரு வசனத்தை நான் நினைவிலே வைத்திருந்தபடினால் அது ஜோவான் என்று சொல்லி வந்துவிட்டது. ஜோவான் 1:25, நானே உயிர் தழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொல்லி அந்த வசனம் என்னுடைய இருதயத்திலே இருந்தபடியினால் அது உடனே ஜோவான் என்று வந்துவிட்டது. என்னை மன்னிக்க வேண்டும். ஏனென்றால் இந்த வார்த்தைகளை சரியாய் கொடுக்க வேண்டும். அது என்னுடைய கடமையாயும் இருக்கின்றது. நான் எப்படி தேவன் எங்களுக்கு மன்னிக்கிறார்? 9வது வசனம் சொல்லுகிறது, நான் அவர்களுக்கு செய்யும் நன்மையை எல்லாம் கேட்க போகின்ற பூமியின் எல்லா ஜாதிகளும் முன்பாக அது எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. அதைத்தான் நான் சொன்னேன். இப்படியெல்லாம் துரோகம் செய்த ஜனங்கள் என்னுடைய ஜனங்கள் தான். நான் தான் அவர்களை ஏற்படுத்தினேன். ஆனால் அவர்களை நான் கைவிட்டு விட்டேன் என்று அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நான் திரும்ப உங்களுக்குள்ளே வந்து நான் உங்களோடு கூட இருந்து செய்கின்ற காரியத்தை அவர்கள் கண்டு கதைக்கும் போது நான் சந்தோஷப்படுகிறேன் என்று சொல்லி, ஒருவன் தேவனிடத்திலே வந்தால் முதல் சந்தோஷப்படுகிறவர் கர்த்தர். யாக்கோபு 5:20, மார்க்கம் தப்பி அலைகிற ஒருவனை மனம் திருப்பி நீ அவனை விடுவிக்க கூடுமானால் விடுவி. அப்படி நீ அவனை விடுவித்தால் மரண இருளிலிருந்து ஒருவனை விடுவிக்கின்றாய் என்று. அப்படி நீ ஒருவனை விடுவிக்கும் போது பரலோக ராஜ்யம் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றது. பரலோக ராஜ்யம் என்று சொன்னால் நாங்கள் சொல்லலாம் கிங்டம் ஆஃப் ஹெவன், தேவனுடைய ராஜ்யம். தேவனுடைய ராஜ்யம் சந்தோஷப்படுகிற ஒரே ஒரு தருணம், நான் ஐஸ்வர்யவானாய் நான் இதில் நிற்கிறதுனால, நான் பாவியாயிருந்து தேவனுடைய பிள்ளையாய் மாறும் போது தான் தேவன் மகிழ்கின்றார். கிறிஸ்துவை ஒருவன் சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளும் போது தேவன் மகிழ்கின்றார். ஏனென்று சொன்னால் அப்பதான் நான் இவனுக்கு செய்கின்ற காரியங்களை மற்றவர்கள் பார்க்கும் போது நான் மகிழ்ச்சி அடைய முடியும். தேவன் எப்ப மகிழ்ச்சி அடைய முடியும் என்றால், தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறவருக்கு தேவன் பெரிய காரியங்களை செய்யும் போது அதை மற்ற ஜனங்கள் பார்த்து, ஓ தேவன் இவர்களுக்குள்ளே பெரிய காரியத்தை செய்கிறார் என்று சொல்லுவதை நான் கேட்டு பார்த்து தேவன் மகிழ்ச்சி அடைகிறார். அப்படி தேவன் மகிழ்ச்சி அடைய வேண்டுமானால் ஒருவன் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு வருகிறது எவ்வளவு இம்பார்ட்டன்ட். அவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு வரும்போது அவனுக்குள்ளே தேவன் பெரிய காரியங்களை செய்யும் போது மற்ற ஜனங்கள் பார்த்து சொல்லும் போது அவர் அதிலே சந்தோஷப்படுகிறார். நாங்கள் ரட்சிக்கப்படுகிறதை, நாங்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுகிறதை நாங்கள் மதம் மாற்றுகிறதாயும் சில அற்ப காரியங்களாயும் நாங்கள் நினைக்கிறோம். இலங்கையில் பேசுவார்கள், நான் கூட பேசினவன், காசுக்காக மரம் மாறிவிட்டார்கள் என்று சொல்லி நான் பேசினவன். அந்த நாட்களிலே கிறிஸ்தவத்துக்கு ஜனங்கள் போன போது, இயேசுவை ஏற்றுக்கொண்ட போது, இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிற போது ஏற்படுகிற காரியங்களை நாங்கள் அறிந்தோமானால் அதை விட மேலான காரியம் ஒன்றில்லை.
கடவுளை சந்தோஷப்படுத்துகிறதான காரியம். ஒரு மனுஷன் தேவனிடத்திலே கிறிஸ்துவனிடத்திலே வந்து சேரும் போது தேவன் சந்தோஷப்படுகிற காரியம். ஒரு மனுஷன் கடவுளை சந்தோஷப்படுத்த வேண்டுமானால், கடவுளை சந்தோஷப்படுத்த நினைப்பானால் அவன் கிறிஸ்துவை சொல்ல வேண்டும். அதே நேரம் அவன் கிறிஸ்துவை பற்றி பிடித்துக் கொள்ள வேண்டும். அப்ப இயேசு கிறிஸ்து எங்களுக்கு சகலவற்றையும் கிறிஸ்துவுக்குள்ளே செய்கின்றார். அப்ப பாருங்க, சிறையிருப்பை மாற்றுகிற தேவன், நன்மை செய்கிற தேவன் யார் என்றால், அவரை நேசிக்காமல் அவருக்கு தூரமாய் இருக்கிற ஜனங்களை அவர் நேசிக்கின்றார். அதான் நாம் 8வது வசனம் சொல்லுகிறது, எனக்கு விரோதமாய் அவர்கள் பாவம் செய்தார்கள். மத்தேயு, இது நான் காண்பித்தது இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன். இயேசு கிறிஸ்து பிறந்த பிறகு மத்தேயுவிலே சொல்லப்படுகிறது. எப்படி என்றால், நான் இவர்களுடைய அக்கிரமங்களை எல்லாம் நீக்கி மன்னித்து இவங்களுடைய பாவங்களை எல்லாம் நான் மன்னிக்கிறேன் என்று சொல்லி. அப்ப இயேசு கிறிஸ்துவுக்கும் கடவுளுக்கும் வித்தியாசம் இல்லைங்க. இயேசு கிறிஸ்து, சிலர் சொல்லுவாங்க இயேசு கிறிஸ்து கடவுளால் உண்டாக்கப்பட்டவர், அவர் கடவுளுடைய குமாரன், அவர் கடவுள் இல்லைன்னு. அப்ப அவர் கடவுள் இல்லைன்னா எப்படி அவராலே பாவங்களை மன்னிக்க முடியும்? பாவங்களை மன்னிக்கிறதற்கு மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். நீங்கள் 9:6 பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி திமிர்வாதக்காரனை நோக்கி, நீ எழுந்து உன் படுக்கையை விட்டு எடுத்துக்கொண்டு போ என்று சொல்லுகிறார். திமிர்வாதக்காரன் என்றால் நடக்க முடியாதவன். எங்களை பொறுத்தவரை ஒரு நோயாளி. எங்களுடைய பார்வையிலே அவன் நோயாளி. ஆனால் அவன் நடக்க முடியாமல் இருப்பதற்கு அங்கு ஒரு காரணம் உண்டு. அவனை அங்கு நாங்கள் எங்களுடைய பைபிளை வாசிக்கும் போது நீங்கள் தேவனை ஏற்றுக்கொண்டு வந்தால் தெரியும், பொல்லாத ஆவிகள் உண்டு. அந்த பொல்லாத ஆவிகள் தான் ஒவ்வொருத்தனை குருடாய் வைத்திருக்கிறது, ஊமையாக்கி வைத்திருக்கிறது, நடக்க முடியாமல் வைத்திருக்கிறது, அவனை கட்டி வைத்திருக்கிறது, எலும்புகளை விளைவீனப்படுத்தி வைக்கின்றது. இதை நாங்கள் சொல்லுவோம், அவன் பாவம், அவன் பெற்றோர் செய்த பாவம் அப்படி என்று. ஆனால் பைபிள் அதை சொல்லுகிறது, இவன் பெற்றோர் செய்த பாவம் அல்ல, தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படிக்கு இவன் அப்படியானான் என்று சொல்லி. அப்ப பாவங்களை அவர் மன்னிக்கிறார். பாவம் என்றால் என்ன? தேவனுக்கு விரோதமாய் செய்வதே பாவம். அப்ப தேவனுக்கு விரோதமாய் செய்கின்ற காரியங்களை தேவன் மன்னிக்கிறார். யாரை மன்னிக்கிறார்? தேவனுடைய பிள்ளைகளையும் மன்னிக்கிறார். தேவன் அவருடைய பிள்ளைகளை மன்னிக்கிறார், எங்களை மன்னிக்கிறார். ஒருவன் ஆண்டவரே என்னை மன்னியும் என்று சொல்லி வந்து அவரிடத்தில் இருப்பானா இருந்தால், நான் உலகம் ஏற்றுக்கொள்ளாமல் போகட்டும், மற்றவங்க ஏற்றுக்கொள்ளாமல் போகட்டும், இவன் செய்தது எனக்கு தெரியாதா என்று மற்றவன் சொல்லிட்டு போகட்டும், ஆனால் மன்னிக்கிறவர் கடவுளாக இருக்கும்போது மற்றவன் அதை ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாட்டியும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை. அதுதான் அந்த நம்பிக்கை, விசுவாசம். அது மட்டுமல்ல, தேவனுடைய ஆவியானவர் என்று சொல்லப்படுகிற தேவனுடைய ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு வரும்போது, அந்த ஒருவன் எத்தனையோ பேருடைய நான் கேள்வி பார்த்திருக்கிறேன். இந்த சாட்சியில பார்க்கும்போது தனக்குள்ளே குற்ற மனச்சாட்சி இருந்தேன். நான் ஒருவனை கொலை செய்திருந்தேன், ஆனால் நான் அதை மறைத்து வைத்திருந்தேன். எனக்கு குற்ற மனச்சாட்சி இருந்தது. ஆனால் நான் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட போது அந்த குற்ற மனச்சாட்சி என்னை விட்டு நீங்கினது. நான் ஒரு
பெரிய காரியத்தை செய்திருந்தேன், எனக்கு சிறையிலே தண்டனை இருந்தது, நான் தண்டனையிலே இருந்தேன், சிறையிலே வாழ்ந்தேன். ஒருவர் வந்து எனக்கு கிறிஸ்துவை சொன்னபோது, நான் ஏற்றுக்கொண்ட போது, ஜெபம் பண்ண போது, அதிலிருந்து இந்த குற்றமன சாட்சியில் இருந்து நான் விடுவிக்கப்பட்டேன். எனக்கு ஒரு சமாதானம் வந்தது, எப்படி என்று தெரியாது. அந்த சமாதானத்தின் நிமித்தம் நான் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டேன் என்று சொல்லுகிற பல சாட்சிகள் இந்த பூமியில உண்டு. அதே போலதான் ஒரு மனுஷன் வந்து, தேவனே நீர் என்னை ஏற்றுக்கொள்ளும், என் பாவங்களை மன்னியும். பாவங்களை மன்னிக்க இயேசு கிறிஸ்துவுக்கு இந்த பூமியிலே அதிகாரம் உண்டு. அப்படி மன்னிக்கிறதுனால் நான் பிதாவுக்கு குழந்தை ஆகிறேன், பிள்ளையாகிறேன், பரலோக ராஜ்யத்திலே ஒருவனாய் நான் சேர்த்துக்கொள்ளப்படுகிறேன், என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி வரும்போது அங்கு அந்த காரியம் நடப்பிக்கின்றது. இதெல்லாம் ஒரு நாங்கள் நம்புகிற விசுவாசத்தின்படி, எங்களுடைய கண்ணுக்கு காணாத தேவனுடைய வல்லமையின்படி, தேவனுடைய வல்லமையின்படி நல்ல காரியங்கள் நடக்கும்போது அதை நாங்கள் காணாமல் இருக்கிறோம். காணாமல் இருப்பதற்காக அது உண்மை இல்லை என்று இல்லை. நாங்கள் காண்கின்ற யாவும் நியம் என்றும் இல்லை, காணாதவைகள் உண்மை என்றும் இல்லை. எத்தனை பேருக்கு தெரியும் நட்சத்திரங்கள் ஒவ்வொன்றுக்கும் பேர் இருக்கிறது என்று சொல்லி? ஒவ்வொரு நட்சத்திரங்களையும் பெயர் சொல்லி அழைக்கிற கர்த்தர். எனக்கு பேர் தெரியாதபடியினால் நட்சத்திரத்திற்கு பேர் இல்லை என்று இல்லை. அதே போலதான் நாங்கள் நம்பும் போது சில காரியங்கள் தேவனுடைய வல்லமையினாலும் அதிகாரத்தினாலும் அவர் எங்களுக்கு கொடுத்த வார்த்தையின் ஜீவனாலும் நடக்கின்றது. அதை ஏற்றுக்கொள்ளுகிறவன் அதை ஏற்றுக்கொள்ளுகிறான், ஏற்றுக்கொள்ளாதவன் அவன் அப்படியே சென்று விடுகிறான். 33வது அதிகாரம் 9வது வசனத்தை நான் மீண்டும் சொல்ல விரும்புகிறேன். தேவன் எங்களுக்கு செய்ய நினைக்கின்ற காரியத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படி அவரிடத்திலே 2 விதமாய் நாங்கள் வர முடியும். ஒன்று, அவரை முழுமையுமாய் சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொண்டு நாங்கள் அவரிடத்திலே வர முடியும். அப்படி வரும்போது தான் நாங்கள் இவ்வளத்துக்கும் சுதந்திரவாளியாய் காணப்படுகிறோம். மற்றது, பிறப்பின் நிமித்தம் வர முடியும். இப்போ ஸ்டெஃபான் எனக்கு பிள்ளையாக இருக்கிறான், அவன் பிறந்து வருகிறான். ஆனால் அவன் பிறந்து அவன் ஒரு 14-15 வயதை எட்டும் மட்டும், அதாவது சுயமாய் அவன் நினைக்கும் மட்டும்தான் அவன் பரலோக ராஜ்யத்தின் சொந்தக்காரன். எப்போ அவன் ஒரு 18-20 வயசை அவன் தாண்டி விட்டான் என்றால் அவன் சுயமாய் அவன் சிந்திக்க தெரிந்தவன். அவன் கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் அவன் ஏற்றுக்கொள்ளாது போனால் அவன் சுதந்திரவாளி அல்ல. அவன் ஏற்றுக்கொள்ளுவானால் அவன் சுதந்திரவாளி. ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்லுகிறேன். ஒரு 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 பிள்ளை, ஆண்டவர் எனக்கு காண்பித்த காரியம், தேவனுடைய ஆவியினாலே ஒருவன் பிறவாவிட்டால் அவன் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியாது. ஒன்று, அவன் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு இந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்ளும் போது அவனுக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்கிறார். அவன் பரிசுத்த ஆவியினாலே பிறக்கிறான். ஞானஸ்தானம் எடுக்கும் போது பரிசுத்த ஆவியினாலே பிறக்கிறான். அப்ப அவன் தேவ ஆவியினாலே பிறக்கிறவன் தான் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே போக முடியும். மதத்தின் அடிப்படையிலே யாரும் போய்விட முடியாது. கிறிஸ்தவ மதத்தின் அடிப்படையிலே யாரும் போய்விட முடியாது. நான் தகப்பனாய் இருக்கலாம், எனக்கு பிள்ளை பிறந்து அவன் சிறுவயதாய் இருக்கும்போது கர்த்தருடைய வருகை வருமானால் அவன் எடுத்துக்கொள்ளப்படுவான். ஆனால் அவன் வளர்ந்து பெரியவனானால், அவன் வளர்ந்து அவனுடைய வாயினாலே அறிக்கை இட்டு அவன் தேவனுடைய ஆவியை பெற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமாயிருக்கிறது. நான் திரும்ப நெடுக சொல்லுகிற காரியம், கிறிஸ்தவம் மதத்துக்கு உட்பட்டது அல்ல, பிறப்புக்கு உட்பட்ட மனுஷ பிறப்புக்கு உட்பட்டது அல்ல, அது தேவனால் பிறக்கப்படுகிற பிறப்புக்கு உட்பட்டதாக இருக்கிறது. நாங்கள் ரோமரிலே வழியாக வாசிக்கலாம். 8, 9, 10 அதிகாரத்தை நாங்கள் வாசித்து கொண்டு போவோம்னா, ஒரு மனுஷன் எப்படி பிறக்கிறான், தேவனுக்குள்ளாக பரிசுத்த ஆவியினாலே எப்படி பிறக்கிறான், பரிசுத்த ஆவியினாலே எப்படி நடக்கப்படுகிறான் என்கின்றதை ரோமரிலே அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதி வைத்திருக்கிறார். அப்போ நாங்கள் அவைகளை பார்க்கும் போது சில காரியங்கள் எங்களுடைய வாழ்விலே நிறைவேறுவது கடினம் போல இருக்கும். இல்லைங்க, சுலபம். நாங்கள் நினைப்பது எங்களுடைய மாம்ச சிந்தையின்படி இயேசுவின் நாமத்தினாலே நிறைவேறும் என்று நாங்கள் நினைக்கும் போது நடக்கும். என்னுடைய வாழ்வில் நடந்தது, ஒரு செகண்ட்ல நடந்தது பல காரியங்கள். நான் இதிலே சொல்ல முடியாது, வேண்டுமானால் நான் பிறகு உங்களுக்கு சொல்லுகிறேன். நேற்று ஒருவனோடு நான் கதைக்கும் போது அவர் ஒரு மூலையில் நின்றார். அவர் தனியே யோசித்துக் கொண்டு நின்றார். அவரை சந்திக்கும்படி என்னுடைய இருதயம் விரும்பினது. நான் போய் கதைக்கும் போது
அவர் சொன்னார், எனக்கு இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளவும் விருப்பமாக இருக்கிறது, அதே நேரம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாமலும் இருக்கலாமோ என்று தோன்றுகிறது, என்ன முடிவெடுப்பது என்று எனக்கு தெரியல. இது நிறைய மனுஷர்களிடத்திலே காணப்படுகிற போராட்டம். ஒன்று எங்களுடைய மாம்சத்தின் சிந்தை, மற்றது பழைய மற்ற காரியங்கள். நான் கேட்டேன், ஏன்? அவன் சொன்னான், இந்த உலகத்தை பார்க்கும்போது உலகம் மனுஷரை வெறுக்கிறது, உலகம் மனுஷனை வேதனைப்படுத்துகிறது, ஒதுக்குகிறது. இப்படியான காரியங்களை பார்க்கும்போது எனக்கு இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால் என்னை நான் வேதனைக்குட்பாவேனோ, என்னை வெறுப்பார்களோ, ஒதுக்குவார்களோ, நான் மனுஷனால் புறக்கணிக்கப்படுவேனோ என்றெல்லாம் தோணுகிறது. சில காரியங்களை அவனால் சொல்ல முடியல. ஆனால் அவனுடைய இருதயத்தை அவன் மனுஷரால் குத்தப்பட்டவனும் நோகடிக்கப்பட்டவனுமாக இருந்தான். அப்போ நான் அவனுக்கு சில காரியங்களை சொன்னபோது, என்னுடைய காரியங்களை சொல்லி பைபிளை நான் அவனுக்கு சொன்னபோது, வார்த்தையை சொன்னபோது அவன் சொன்னான், இதே மாதிரி தான் எனக்கும் ஒன்று வேணும், இதே மாதிரி தான் நானும் நினைக்கிறேன் என்று சொல்லி, இப்போ நான் அவனுக்கு ஜெபம் பண்ண சொல்லி சொன்னான். நான் ஜெபம் பண்ணிட்டு நான் வந்துவிட்டேன். இதைத்தான் நான் உங்களுக்கும் சொல்லுகிறேன். 2 மனது பிரயோஜனமற்றது. நீங்கள் பார்க்குறவர்கள், நீங்கள் எனக்கு ஃபோன் அடிக்கிறவர்கள் எல்லாரும் உண்டு. ஆனால் கேட்கிறவர்களுக்கு நான் சொல்லுகிறது இதே தான், இயேசு கிறிஸ்துவை தவிர இந்த பூமியில் மேலானதான ஆசீர்வாதம் ஒன்றும் இல்லை. இந்த எந்த ஒரு நான் இதை அதிகம் பேச விரும்புகிறதில்லை. பேசினால் அவர்கள் சொல்லுகிறார்கள் நான் மதவாதி அப்படி என்று. அல்ல, குர்ஆனிலும் எழுதப்பட்டது இயேசு கிறிஸ்து அற்புதம் செய்தார் என்று தான் எழுதப்பட்டிருக்கிறது. அல்லாவோ மற்றது, அல்லாஹ் என்றது ஒரு லாங்குவேஜ் சொல். தமிழில் கடவுள் என்று சொல்லி சொன்னால் எங்களுக்கு மட்டும்தான் தெரியும் இது கடவுள் என்று, மற்ற லாங்குவேஜ்காரனுக்கு தெரியாது. அதே போல் சவுதியில் போய் ஆங்கிலம் தெரியாதவனுக்கு காட் என்று சொன்னாலோ அல்லது வேறு லாங்குவேஜ் தெரியாது அவனுக்கு அல்லாண்டா ஒரு லாங்குவேஜ் சொல், கடவுளுடைய பேர் அல்ல. இதை நான் ஒரு முஸ்லீமுக்கு காண்பித்த போது அவனே ஷொக்காகி நின்றான். போன சாட்டர்டே, நேற்றில் அதுக்கு முதல் சாட்டர்டே. அப்போ நான் ஏன் சொல்லுகிறேன் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்துவின் நாமம் இந்த பூமியிலே தவிர்க்கப்பட முடியாது. நீங்கள் இல்லை ஆராய்ந்து தேடி பார்க்கணும் என்றால், நான் இந்து மக்களுக்கும் சொல்லுகிறது, இருக்கு ஜமசூர் சாதமம் அதர்வனம், அதிலே போய் தேடி பார்த்தால் இயேசுவை காண முடியும். இந்த பூமியிலே எதுவும் இயேசு இல்லாமல் இருக்க முடியாது. எங்கேயோ ஒரு இடத்துல அது இயேசுவினுடைய, அதாவது கர்த்தருடைய ஆணி வேர் அங்கு காணப்படும். அதனாலே தான் நான் இந்த வேளையில் நான் முடித்துக்கொள்ள விரும்புகிறேன். இந்த வேளையில் நாங்கள் ஒரு காரியத்தை மட்டும் நாங்கள் எங்களுடைய இருதயத்திலே வைத்துக் கொள்ளுவோம். ரட்சிப்பு தேவனிடத்திலிருந்து வருகிறது. தேவன் எங்களை ரட்சிக்கின்றார். ரட்சிக்கிறார் என்றது சில வழியில் பைபிள் சொல்ல பார்க்கும்போது அப்படி இருக்கும். நோ, தேவன் எங்களை விடுவிக்கின்றார், தேவன் எங்களை பாதுகாக்கின்றார், தேவன் எங்களை அவருடைய ராஜ்யத்துக்குள்ளே சேர்த்து கொள்ளுகிறார். அவருடைய ஜீவன் எங்களுக்குள்ளே வருகிறது, அவருடைய ஆளுகை எங்களுக்குள்ளே வருகிறது, அவருடைய அதிகாரம் எங்களுக்குள்ளே வருகிறது. இந்த லண்டன் தேசத்துக்குள்ளே நாங்கள் வந்தபோது, விசா தந்தபோது எப்படி இங்கே வர்றதுக்கு எங்களுக்கு அதிகாரம் எல்லாம் காணப்படுகிறதோ, டோர் எல்லாம் ஓப்பன் ஆகிறதோ, அதே போல தான் அவருடைய ராஜ்யத்துக்கு, கிறிஸ்துவின் ராஜ்யத்துக்கு நாங்கள் உட்பட்டவர்களாய் போகிறோம். தேவனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தப்படுகிறோம். அதனால் அவருடைய அதிகாரங்கள் எல்லாம் எங்களை நிரப்புகிறபடினால் மற்ற அதிகாரங்களுக்கெல்லாம் நாங்கள் நீங்களாக்கி விடுவிக்கப்படுகிறோம். இதெல்லாம் இயேசு கிறிஸ்து எங்களுக்கு செய்கிறார். எப்படி இஸ்ரவேலுக்கு அவர் இஸ்ரவேலின் தேவனாய் இருந்து செய்தாரோ, அதே போல இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்குள்ளாக வருகிற யாவருக்கும் இதை செய்கிற தேவனாய் இருக்கிறார். அவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. கடவுள் அந்த நாட்டுக்குரிய கடவுள், இந்த நாட்டுக்குரிய, இந்த மதத்துக்குரிய கடவுள் அன்றல்ல. எவராகிலும் எந்த மனுஷனாயிருந்தாலும், இந்த பூமியிலே எந்த மூலையில இருந்தவனாயிருந்தாலும், எந்த சிறியவனாயிருந்தாலும், பெரியவனாயிருந்தாலும், தாழ்ந்தவனாயிருந்தாலும், உயர்ந்தவனானாலும், அவரிடத்திலே வந்து தன்னை தாழ்த்தி இயேசுவே எனக்கு உதவி செய்யும் என்று முழுமையுமாய் தன்னை ஒப்புக் கொடுப்பானால் அவர் உதவி செய்ய போதுமானவராயிருக்கிறார்.
பிதாவே, இந்த வேளையில் உம்முடைய சமூகத்திலே என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். இஸ்ரவேலின் தேவனாயிருந்து இஸ்ரவேலின் நடுவிலே சகலவற்றையும் செய்கின்ற தேவன், எங்கள் நடுவிலே இயேசு கிறிஸ்துவாயிருந்து சகலவற்றையும் நீர் செய்து வருகிற உம்முடைய கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன். நீர் எங்கள் மேல் பாராட்டுகிற அன்புக்காக நன்றி. எங்கள் அக்கிரமங்கள், மீறுதல்கள், பாவங்களை எல்லாம் எண்ணாமல் நீர் எங்களுக்கு மன்னிப்பு கொடுத்து எங்களை விடுவிக்கின்றபடியினால் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். தேவரீர், உம்முடைய கரமங்களோடு கூட இருந்து எப்பொழுதும் நடத்தி வருகிற உம்முடைய மகா கிருபைக்காக உம்முடைய சமூகத்திலே ஒப்புக் கொடுக்கிறேன். பிதாவே, சகலவற்றையும் நீர் இயேசு கிறிஸ்துவுக்குள் உயிர்ப்பித்திருக்கிறேன், இயேசு கிறிஸ்துவுக்குள் வைத்திருக்கிறேன். அதனாலே இந்த பூமி கிறிஸ்துவுக்குள் அஸ்திபாரப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதனால் நாங்களும் கிறிஸ்துவுக்குள் அஸ்திபாரப்பட்டிருக்கிறபடியினால் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சகல துதிகன மகிமையையும் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்துக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். பாவங்களை மன்னிக்க இயேசு கிறிஸ்துவுக்கு அதிகாரம் உண்டு. அதே போல நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனமாக இருக்கிறேன் என்று சொன்ன இந்த வசனங்களை மீண்டும் மீண்டும் நான் நினைத்துக்கொள்ள நீர் பாராட்டுகிற கிருபைக்காக நன்றி. சகல துதிகன மகிமையையும் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் பிதாவே. ஆமென்.